கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள தாவரவியல் பூங்காவில் 6வது மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னெடுப்பில் சுமார் 12 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியை துணைவேந்தர் கீதாலட்சுமி துவக்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு வகையான வண்ண வண்ண மலர்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. சிறுதானியங்களை கொண்டு செய்யப்பட்டுள்ள வடிவங்களும் குழந்தைகள் உட்பட அனைத்து தரப்பினரையும் ஈர்த்துள்ளன. பெரிய மலர்கூடையில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் உருவம், சிறுதானியங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள சதுரங்க பலகை, மலர்களால் வடிவமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு, பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் ஆகியவை காண்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றன. இன்னிலேருந்து ஃப்ளவர் ஷோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன். நல்லா இருக்குது, ஃப்ளவர் ஷோ நல்லா இருக்குது. ஸ்வான் இருக்குது, 2 ஸ்வான் வச்சுருக்காங்க, என் பின்னாடி இருக்க ஸ்வானை. அப்புறம் ஒரு பர்பிள் கலரில் ஒரு யானை ஒன்று பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்புறம் ரேபிட்டும் ஒரு கேரட் வச்சுருக்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. இது மாதிரி குட்டி குட்டி ஸ்கல்ப்சர்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு கேம் ஷோஸ்லாம் நிறையா இருக்குது பின்னாடி. ஃபார் தி பிகினிங் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் எங்களுக்கு உள்ளே வர்றதுக்கே கைடன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50 rupees ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்சிசி அண்ட் என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கைட் பண்ணாங்க எங்களை உள்ளே வர்றதுக்கு. டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து மினிஸ்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆர்கனைஸ்டாக இருந்தது. உள்ளே வந்தோடனேயும் நிறையா, அதாவது ஒரு ஊட்டிக்கு போக முடியாதவங்க, கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் இங்கே கண்டிப்பாக அவங்களோட என்டர்டைன்மெண்ட்டை நல்ல முறையாக அமைச்சிக்கலாம். இந்த மலர் கண்காட்சியில் போன்சாய் எனப்படும் குட்டை மரங்கள், வெளிநாட்டுச் செடிகள், மூலிகைச் செடிகள், செல்ஃபி ஸ்பாட் ஆகியவையும் இடம்பெற்றுள்ளன. நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் குழந்தைகளுக்கு 50 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. அத்துடன் பல்வேறு கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. 25ஆம் தேதி இந்த மலர் கண்காட்சி நிறைவு பெற உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.